வணக்கம். ஹேம்ஸ் லாபியில் இன்றைக்கி நம்ம தயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். வெயில் காலம் அப்படின்னாலே எல்லார் வீட்லேயும் பெரும்பாலும் நம்ம தயிர் சாதம் தான் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப கம்ஃபர்டிங் ஃபுட் இது ஃபார் சம்மர். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் பட் சூப்பராக இருக்க மாதிரி ஒரு தயிர் சாதம் இன்றைக்கி பார்க்கலாம். தயிர் எடுத்துக்கோங்க. இது நேற்று உர ஊற்றி தயிரானதும் அதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டேன். இது இன்றைக்கி காலையில் போட்டது. இது ரெண்டையும் கலந்து செஞ்சோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். முதல்ல இந்த 2 தயிரையும் ஒன்றா சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். ஸோ தயிர் சாதத்துக்கு கொஞ்சம் குழஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இது தவிர தாளிக்கிறதுக்கு வேண்டிய பொருள்லாம் இங்கே இருக்குது. நம்ம என்ன செய்யும் போது என்னென்னு பார்ப்போம். 2 தயிரையும் ஒன்றா சேர்த்து இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி க்ரீமியாக இருக்கணும். ஸோ நமக்கு 1 கப் தயிர் ரெடி ஆகிடுச்சு. சாப்பாடு குழஞ்சிருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் தயிர் கலக்கிறதுக்கு முன்னாடி இது நல்லா ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு வச்சுருங்க. இப்போ இந்த சாப்பாட்டில் தயிரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாப்பாட்டில் தயிரை போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் காலையிலேயே செய்து வச்சுட்டு மதியானம் சாப்பிட்றதா இருந்தால் பால் சேர்த்து செய்வாங்க. சிலருக்கு பால் வாசனை பிடிக்காதுன்றதுனால முதல் நாள் வச்ச தயிரும் காலையில் உர ஊற்றி வச்ச ஃப்ரெஷ் தயிரையும் சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோவா புளிப்பு தெரியாது, நல்லாயிருக்கும். அந்த ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். பாலில் விட இது மாதிரி செய்யும்போது க்ரீமி டெக்ஸ்சர் இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. கடாயில் எண்ணெய் சூடு பண்ணிக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு எண்ணெயும் கொஞ்சம் நெய்யும் கலந்து செஞ்சோம்னா நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சமாக நெய்யும் சேர்த்துக்கிறேன். வேர்க்கடலை பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்து 3மே நெல் சேர்த்துக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சிடட்டும். இதை கருகிராமல் சிம்லேயே வச்சுருங்க. இது கொஞ்சம் ப்ரௌன் ஆன உடனே மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வேர்க்கடலை, கடலைப்பருப்பு, உளுந்து எல்லாம் செவந்து வந்த உடனே நம்ம கடுகை சேர்த்துட்டு கடுகை நல்லா பொரிய விடுங்க. அது பொரிஞ்ச சத்தம் வரணும். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சீரகம். இப்போ இதில் காஞ்ச மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ தயிர் சாதத்துக்கு தேவையான தாளிப்பு ரெடி ஆகிடுச்சு. இது ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இது நல்ல வாசனையாக இருக்கும். இதை ஆட் பண்ண உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரைஸோடு இந்த தாளிப்பை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தயிர் சாதம் கொஞ்சம் நேரம் ஆக ஆக கொஞ்சம் இருக்க கொடுக்கும். அதனால கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய தயிர் சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தயிர் சாதம் வேறு விதமாக செய்வாங்க. ஹோட்டல் ஸ்டைலில் ஃப்ரூட்ஸ் நட்ஸ்லாம் போட்டு செய்வாங்க. இதில் மாதுளம்பழம் சேர்க்கலாம், திராட்சை எல்லாம் கட் பண்ணி போடலாம். இது எல்லா நேரமும் எல்லா பொருளும் நம்ம வீட்டில் அவைலபிளாக இருக்காது. இது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளாக செய்யக்கூடியது.